ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். நம்ம ரியல்மி எதுக்கு தான் லான்ச் பண்ணுறோம்னே தெரியாமல் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாலும் ரியல்மி கிட்ட இருந்தும் இப்போ மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தோம்னா நிறைய நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுலேயும் அவங்க ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணக்கூடிய GT சீரிஸ்க்கு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த GT சீரிஸில் அவங்க லான்ச் பண்ண ரியல்மி GTயில் ஸ்டார்ட் பண்ணி ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன், GT நியோனி எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த GT சீரிஸில் இருந்து அடுத்ததாக ரியல்மி GT நியோ 3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்லயும் இந்த ஸ்மார்ட் போன் வரதான் போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படா இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத அளவுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்குது, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் ஃபுல்லா இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல்மி GT சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ஷீட்டை தாண்டி ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனுமே நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா GT சீரிஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன்லும் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏதாவது யூனிக்காக புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த வரிசையில் தான் இந்த ரியல்மி GT நியோ 3லையும் ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு டிசைன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பிளாக் கலர் ஆப்ஷன் ஒரு பிளைனான டிசைன், அதில் எதுவும் புதுசாக பண்ணல, நார்மல் பிளாக்கான ஒரு பிளைனான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி ஒயிட் அண்ட் பர்பிள் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 கலர் ஆப்ஷனில் தான் கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இங்கே டிசைன் அப்படின்றது டைப் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா மாடல் கிட்ட இருந்து ஒரு 2 லைன் பேட்டர்ன்லையும் கீழே ஆஸ் யூஷுவல் ரியல்மி லோகோ அண்ட் டேர் டு லீப் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா யூனிக்காக ஸ்டைலாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் பாடி ஏஜி கிளாஸ் பாடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் அதோட மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் 188 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.2 mm திக்னஸோட இந்த ரியல்மி GT நியோ 3 ஸ்மார்ட் ஃபோனை இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், லுக், வெயிட் அண்ட் திக்னஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். மொபைல் ரொம்ப வெயிட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஸ்லிம்மான ஒரு நல்ல வெயிட்டோட மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைனும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பில்ட் குவாலிட்டியும் ஆஸ் யூஷுவல் ரொம்பவே நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அடுத்து அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் பக்கம் வரலாம். இங்கே ஸ்பெக் ஷீட்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸில் 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த AMOLED 10 பிட்கான AMOLED டிஸ்பிளே தான். அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1000 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10+க்கான சப்போர்ட், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஃபீச்சர், சூப்பரான டிஸ்பிளே ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் டிஸ்பிளே ஃபீச்சரும் இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சிப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த சிப் நம்ம ஆல்ரெடி IQ உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். IQ 7 இல்லை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண IQ 9 எல்லாத்துலேயுமே இருக்குது. இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருப்பாங்க. அதே சிப்பை தான் இங்கே இண்டிபெண்டன்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற நேமில் இங்கே மாற்றி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்புடைய வேலை என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஸ்பிளேயோட அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டராக பண்ணி கொடுக்கும். மெயினாக கிராஃபிக்கல், இந்த கேமிங் மாதிரியான விஷயங்கள் அப்போ அதனுடைய ஃப்ரேம் ரேட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி இன்னும் HDR லெவலுக்கான கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஸ்பிளே சிப் அப்படின்றது யூஸ் ஆகுது. மற்றபடி இது பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எல்லாம் எந்த ஒரு ஹெல்ப்பும் நமக்கு பண்ணாது. ஜஸ்ட் டிஸ்பிளே உடைய அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கான ஒரு சிப்பை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே சிப்பும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். மற்றபடி ஃபீச்சரும் ஆஸ் யூஷுவல் ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி ஃபீச்சர்னு பார்க்கும்போது இங்கேயுமே ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த பேட்டரி ஃபீச்சருக்காக 2 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனை இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வேரியண்ட்டில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதோட 80 வாட்ஸ்க்கான சார்ஜரை பேக் பண்ணி ஒரு வேரியண்ட் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 80 வாட்ஸ்க்கான சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை 32 நிமிஷத்தில் 100% சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வேரியண்ட். இன்னொரு வேரியண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 150 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னா அது இதுதான். 150 வாட்ஸ்க்கான ஒரு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியோடையும் ஒரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 150 வாட்ஸ்க்கான சார்ஜரை யூஸ் பண்ணி 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியில் 50% வெறும் 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரியல்மி தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாசிட்டிவான ஃபீச்சர் தான். பட் நீங்கள் இந்த 2 வேரியண்ட்டில் எந்த வேரியண்ட்டை கன்சிடர் பண்ணுவீங்க? 5000 mAh 80 வாட்ஸ் சார்ஜரா இல்ல 4500 mAh 150 வாட்ஸ் சார்ஜரா? எதை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க.
அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இங்கேயுமே ஒரு புது சிப்செட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மீடியாடெக் கிட்ட இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மீடியாடெக் Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ சைனீஸ் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இந்தியன் மார்க்கெட்லையும் கண்டிப்பாக இதே Dimensity 8100க்கான சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இந்த Dimensity 8100 அப்படின்ற இந்த சிப்செட் தான் இந்த வருஷத்துடைய மோஸ்ட் வாண்டட் சிப்பாக இந்த 25 to 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க போகுது. நிறைய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஒரு சிப்செட் தான் நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி ரெட்மி K50, OnePlus Nord 3 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த சிப்செட்டோட தான் வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி. இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த Dimensity 8100 இந்த சிப்செட்டை பேக் பண்ணி இந்த 25-30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம வரப்போகுது. அண்ட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வெல் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் இந்த சிப்செட்டை லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஈவன் Snapdragon 870 அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 8100 அப்படின்ற சிப்செட். அதுக்கு ஏற்ற மாதிரியான CPU அண்ட் GPU ஆர்கிடெக்சரோட தான் இந்த சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த Dimensity 8100ஓட Snapdragon 870 இந்த சிப்செட்டை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி இன்னும் டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் நெக்ஸ்ட் அந்த வீடியோ வரும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இந்த Dimensity 8100 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த GT Neo 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைடு மொத்தம் 3 கேமரா கொடுக்க போகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த கேமராவுடைய டிசைன் மாடலில் பார்க்கும்போதுமே நமக்கு அது கிளியராகவே தெரியுது. அண்ட் அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்க போகுது. சோனியுடைய IMX766 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் மெயினாக இந்த பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்க போகுது. அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 119 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது போக 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் ரியர் செட்டப் அப்படின்றது நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்கக்கூடிய அதே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை தான் இங்கேயுமே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராவாகட்டும் ரியர் கேமராவாகட்டும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Realme GT Neo 2 அதில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் அங்கே கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் 50 மெகா பிக்சலாக மாற்றுறாங்க. மற்றபடி பெருசாக கேமரா சென்ட்ரிக்காக எதுவும் புதுசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வரல. பட் புதுசாக கொண்டு வரல அப்படின்னாலும் இந்த கேமரா செட்டப் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா செட்டப் தான். கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் இங்கேயுமே கொடுக்குறாங்க. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அஃப்கோர்ஸ் Realme அவங்களுடைய 15,000 ப்ரைஸிங்கில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாமல் இருக்குமா? இதுலேயும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக கேமிங்குடைய அந்த வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணி கொடுக்கறதுக்காக 4D வைப்ரேஷன் வித் எக்ஸாக்சஸ் லீனியர் மோட்டரோட இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக 4 டைமென்ஷனில் நம்ம கேம் விளையாடும் போது வைப்ரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இதனுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இதில் ஸ்பீக்கர்ஸ் டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஆடியோ ஜெக் கிடையாது. வேப்பர் கூலிங் டெக்னாலஜி தான் கூலிங்காக இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 12 மேலே Realme UI அப்டேட்டட் 3.0க்கான யூஐ தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை சைனாவுடைய மணி இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 24,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஸ்பெக் ஷீட். இன்ஃபேக்ட் Realme GT Neo 2ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெக் ஷீட் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து அந்த Snapdragon 870க்கு பதில் Dimensity 8100 அப்படின்ற இந்த சிப்செட்டை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது போக இன்னுமே ஒரு சில ஸ்பெக்ஸும் லைட்டாக மாடிஃபைலாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் பிரைசிங்கும் Realme GT Neo 2 விட கம்மியான பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் கொண்டு வந்திருக்கிறதுனால நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போதுமே இதே மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட் 25K அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25 to 30K இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் 30,000 ரூபாய்க்கும் கம்மியான பிரைசிங்க்கு நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி Dimensity 8100க்கான சிப்செட் அண்ட் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 150 வாட்ஸ்க்கான சார்ஜர் இல்லைனா அட்லீஸ்ட் 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்தாலும் அந்த பிரைசிங்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதே ஸ்பெக் ஷீட்டோட அண்டர் 30K பிரைசிங்க்கு கொண்டு வராங்களா அப்படின்றத. கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த Realme GT Neo 3 இப்போ சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக் ஷீட் அண்ட் பிரைசிங்கை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய விருப்பத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.